அடுத்தது நல்ல ஜீரண சக்தி, அஜீரணத்திலேருந்து நம்மளை வந்து ஒரு நிவாரணம் தேடி ஒரு நல்ல ஒரு ஜீரணம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு முத்திரை. முத்திரைகள் இன்டைஜஷனை சரி பண்ணும். ஆனால் நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். உடல் மொழின்னு சொல்கிற பாருங்க, பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடணும். இந்த மாதிரி இன்டைஜஷன் உள்ளவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நொறுக்கு தண்ணி நிறைய சாப்பிடுவாங்க. அதை முதல்ல அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிவிட்டு பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். புரோட்டா, பீஸா இந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிடணும். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லக்கூடியது தான். அதை தான் அவர் ஏமன் ஒழுக்கமாக கொடுத்துருக்காரு. இதை பண்ணிவிட்டு இன்டைஜஷன் உள்ளவங்க வாயு முத்திரை இந்த மாதிரி ஆள்காட்டி வரல மடிச்சுக்கணும், அதோட மேயத்தில் கட்டை வரல வச்சுக்கணும். இது வாயு முத்திரை. தெரிகிற காண்டி காமிக்கிறேன். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையை எப்படி வச்சுக்கணும். நல்லா ஒரு 3 times டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், அதனோட மேயத்தில் இந்த பெருவரல் வச்சுக்கணும். இது அபான முத்திரை. கைப்படி மடியில் வச்சுக்கலாம். ஒரு 3 times இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த 2 முத்திரையும் பண்ணாங்கன்னா இன்டைஜஷன் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இதை வஜிராசனத்தில் அமர்ந்து செய்ய முடிஞ்சிச்சுன்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இப்போ உடல் பருமனாக உள்ளவங்க அந்த மாதிரி முடியாது, பரவாயில்ல, நாற்காலியில் அமர்ந்தே பண்ணிக்கலாம். சுகாசனத்தில் அமர்ந்தே பண்ணிக்கலாம்.